ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் ஃபுட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பாசிப்பருப்பு வச்சு ஒரு சாம்பார், டிஃபன் சாம்பார் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு நான் ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அப்புறம் 2 பச்சை மிளகா, 3 தக்காளி, ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கத்திரிக்காய், இவ்வளோ நான் எடுத்துருக்கிறேன். வெஜிடபிள்ஸ் உங்களோட சாய்ஸ் தான், என்ன இருக்கோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 100 கிராம் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த டம்ளர் எனக்கு 100 கிராமுக்கு கரெக்டாக இருக்கும். இதே டம்ளரில் நான் 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன், அதாவது 250 ml கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் காயம் ரெண்டும் போட்டுக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணல, அப்படியே முழுசாக தான் போட போகிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற தண்ணி இந்த காய்கறி அப்புறம் பருப்பு இது எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். இந்த அளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இது ஒரு 2 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டு விசிலே பருப்பு நல்லா வெந்துடும். இப்போ பருப்பு நல்லா வெந்திருக்குது, தண்ணி அளவுமே கரெக்டாக வந்திருக்கு. இந்த டைமில் பருப்பை லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க, சூடாக இருக்கிறப்பவே. இந்த டைமில் இந்த சாம்பாருக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஒரு 450லேருந்து 500 ml. இதில் ஒரு 2 டீஸ்பூன் உப்பு, இந்த சாம்பாருக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர். இதை எடுத்து தண்ணி லைட்டாக விட்டு நான் இதை கரைச்சி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கரைச்சி சேர்க்குறதுனால அங்கங்கே கெட்டி விழாமல் கரெக்டாக ஈவனாக இது மிக்ஸ் ஆகும். சாம்பார் பொடியும் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ வரைக்கும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணல. உப்பு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைமில் நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த சாம்பார் நல்லா கொதிக்கக்கூடாது. கொஞ்சம் கொதித்து வர்ற ஸ்டேஜில் இந்த மாதிரி பபிள்ஸ் வரும் சைட்லலாம். இந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை தாளிச்சிடலாம். இதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன்லேயே ஒரு பாதி அளவு வெந்தயம் சும்மா வாசனைக்காக மட்டும். அப்புறம் ஒரு 3 காஞ்ச மிளகாய் அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன் அது, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் பொரிய விட்டு எடுத்துடலாம். இந்த வெங்காயம் கரைஞ்சிடக்கூடாது, ஆனால் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரணும். அவ்வளோதான். இந்த அளவு வந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை சாம்பாரோடு சேர்த்துடலாம். நம்ம சாம்பாரை தாளிச்சிட்டு இதை உடனே மிக்ஸ் பண்ணி விடாதீங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுங்க தான் இது ரொம்ப வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மார்னிங் டைமில் சட்னி பண்ணுற டைம்லேயே இந்த சாம்பார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். இட்லி, தோசை, பொங்கல் இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.